கண்டமங்கலம் ஒன்றியம் கொத்தாம்பாக்கத்தில் 120 ஆண்டுகள் பழமையான ஓமந்தூரார் அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளியில் வானூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் கொத்தாம்பாக்கம் கிராமத்தில் கடந்த 1904ஆம் ஆண்டு தொடக்கப்பட்ட 120 ஆண்டுகள் பழமையான ஓமந்தூரார் அரசு நிதியுதவி நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் வானூர் தொகுதி எம்எல்ஏ சக்கரபாணியிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் சக்கரபாணி எம்எல்ஏ பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமலதா மற்றும் ஆசிரியர்கள் வரவேற்றனர். பின்னர் பள்ளி நிர்வாகத்திடம் குறை நிறைகளை கேட்டறிந்தார். ஒன்றிய கவுன்சிலர் செல்வி சுந்தரமூர்த்தி, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்மலர் ராஜா, கிளை செயலாளர் தனஞ்செழியன் மற்றும் கிராம மக்கள் உடனிருந்தனர். பள்ளியில் குடிநீர் வசதி இல்லை, எனவே புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்து தர வேண்டும். வடக்கு திசையில் சுற்றுமதில் சுவர் அடியோடு இடிந்து விழுந்து விட்டது, எனவே சுற்றுமதில் சுவர் வசதி மற்றும் சிறுநீர் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த சக்கரபாணி எம்எல்ஏ கண்டமங்கலம் பிடிஓவை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பள்ளியில் குடிநீர் கழிப்பிட வசதி மற்றும் சுற்றுமுதல் சுவர் ஆகிய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர பள்ளியை நேரில் ஆய்வு செய்து சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தர உடன் திட்ட மதிப்பீடு தயார் செய்து தரும்படி வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராமதாஸ், ஒன்றிய அண்ணா தொழிற்சங்க செயலாளர் சண்முகம், ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை, மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி ராமமூர்த்தி, கிளை செயலாளர் தனஞ்செழியன் மற்றும் நிர்வாகிகள் உடன் இருந்தனர். பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட சக்கரபாணி எம்எல்ஏ பின்னர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவை ஆய்வு செய்து உணவை ருசித்து சாப்பிட்டார். மாணவர்களுக்கு பாதுகாப்புடன் தரமான உணவை தயார் செய்து வழங்க வேண்டும் என ஊழியர்களிடம் வலியுறுத்தினார்.